பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டதனையாய் பலன் வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அநேக இடங்களில் வெட்கப்படும்படியான காரியம் நடந்ததுனால தலை குனிந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சில காரியங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை இல்லாத காரணத்தினால சில இடங்களில் நம்ம வெட்கப்படும்படியான காரியங்கள் நடக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் தரப்போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இல்லை சிஸ்டர், நான் நிறைய தடவை அலைஞ்சு திரிஞ்சிட்டேன், இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லை, இனியும் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 100க்கு 100 ஆண்டவர் செய்வார். இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருங்க. நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த காரியங்கள் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் தகப்பனே, என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா, தேவ ஆவியானவர் அநேக நாட்களாய் அப்பா இந்தந்த காரியங்களில் வெட்கப்பட்டு போய் இருக்கிற, இனியும் இதில் ஒரு விடுதலை வராது கிடைக்காதுன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற அப்பா, இந்த பிள்ளைகளை ஒரு விஷயமாய் நீ நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கடனை என்னால் அடைக்க முடியலையே, நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறேனே என்று அநேக ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பா, இந்த கர்ப்பத்தின் கனி இல்லாத காரணத்தினால அநேகர் என்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, என்னால் ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி அநேகர் அப்பா கலங்கி இருக்கிறாங்க. அப்பா, அதே போல் அப்பா திருமண வயது வந்தும் திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, என்னை கரை சேர்க்கிறதுக்கு எனக்கு திருமண காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கன்னு சொல்லி கதறாங்கப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. பிதாவே, தகப்பனே, ஆவியானவரே, அப்பா, வேலை ஸ்தலத்தில் நான் ஒதுக்கப்பட்டவள் போல இருக்கிற வேலை ஸ்தலத்தில் என்னை வெட்கப்படுத்தும்படியான காரியங்கள் எனக்கு விரோதமாய் செய்கிறார்களே, இதில் ஒரு விடுதலை இல்லையே என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா, இன்றைக்கு என் தேவன், அற்புதத்தின் தேவன், இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே இந்த காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால எந்த காரியத்திற்காக அவர்கள் 100க்கு 100 இயேசு செய்வார் என்று விசுவசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை நீர் கொடுத்து இரட்டிப்பான பலனை அவர்கள் கொடுத்து எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்துல என் தேவன் அவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். எதை குறித்து கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ ஆண்டவர் அதே இடத்துல உங்களை உயர்த்த போகிறார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டே பிளஸ்ட்.